Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வெங்காய வடை செய்ய போகிறேன். வெங்காய வடை செய்கிறதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தையும் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களால் எவ்வளோ சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ வடை நல்லா கிறிஸ்பாக வரும். அதில் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். வெங்காயத்தை நல்லா தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெங்காயத்தை ஊற வச்சிடணும். வெங்காயம் ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் சோம்பை தட்டி எடுத்துக்கணும். தட்டின சோம்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு பவுடர் போட வேண்டாம். வெங்காயத்தை ஊற வச்சா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மாவு நிறையா போட வேண்டி வரும். மாவு நிறையா போட்டால் வடை நல்லா கிறிஸ்பாக வராது. எல்லா தண்ணியும் பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதே பவுலில் நான் வெங்காயத்தை போட்டிருக்கேன். அதில் 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பாக வர்றதுக்காக போடுறேன். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. தட்டி வச்ச 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலையே நல்லா பொடுசாக கட் பண்ண கருவேப்பிலை. அதே மாதிரி ஒரு பெரிய பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணதையும் போட்டிருக்கேன். வெங்காயத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும். போட்ட மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வடைகளாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஊற்றிட்டு மீடியமாக சூடு பண்ணிக்கோங்க. ஆயிலை ஃப்ளேமும் ஃபுல்லாக மீடியமாகவே வச்சுருங்க. அதுக்கப்புறமா வடைகளை போட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட ஆரம்பிச்சிடணும். வடைகளை நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி நுரையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா வடைகளை எடுத்துருங்க. இந்த வெங்காய வடை நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா கிறிஸ்பாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா சாஃப்ட் ஆயிரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.